வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது திராவிட மாடல் அல்ல, திண்டாட்ட மாடல் அரசு. அரசியல்வாதிகளை விட அதிகம் விமர்சிக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநருக்கான மரபை மீறி அரசியல் பேசுகிறாரா? தேர்தலில் போட்டியிடவே அரசியல் பேசுகிறார் என்று சேகர் பாபு. அதாவது ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்போது சில நாட்களுக்கு முன்பு பேசிய பேச்சுக்கள் மிகுந்த சர்ச்சையை கிளப்பியிருந்தன. அதற்கு குறித்தான நாம் விவாதித்திருந்தோம். அது அடங்குவதற்கு முன் இப்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தமிழக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வெள்ளத்தை அவர்கள் தடுக்க தவறிவிட்டார்கள் என்று. தூத்துக்குடியில் பேட்டியளித்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழக அரசு இந்த வெள்ளம் வடிவதற்கான நடவடிக்கைகள், குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதையுமே எடுக்கவில்லை, வானிலை ஆய்வு மையத்தை அவர்கள் குறை கூறக்கூடாது என்று கூறியிருக்கிறார். இதற்கு ஒருபடி மேலே சென்று இது திராவிட மாடல் இல்லை, திண்டாடும் மாடல் என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். குறிப்பாக அவர் ஒரு குளத்தில் தூர்வாருவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியானது அதை குளத்தில் வாரினார்களா அல்லது அவர்கள் வாரினார்களா என்பது போன்ற கடுமையான வார்த்தையாடல்களை அவர் உபயோகப்படுத்தியிருக்கிறார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அவர் இருந்தபோது கூட இத்தகைய விமர்சனங்களை அவர் முன்வைத்து நாம் யாருமே பார்த்ததில்லை பெரிதாக. தற்பொழுது இத்தகைய விமர்சனங்கள் வைப்பதற்கு என்ன காரணம் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. சேகர் பாபு அவர்கள் கூறும்போது அவர் ஆளுநருக்கான மரபை மீதுகிறார். ஆளுநராக அவர் வேலையை பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளராகவே அவர் பேசி வருகிறார். இது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட விரும்பியே இது போன்ற விஷயங்களை அவர் பேசி வருகிறார், தமிழக அரசுக்கு எதிராக பேசி வருகிறார் என்று சேகர் பாபு அவர்கள் அதனை கண்டித்திருக்கிறார். இப்படியாக இந்த விவகாரமானது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அது பற்றி தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். ஆளுநர் அவர்கள் தனது வரம்பை மீறி பேசுகிறாரா, அரசியல் பேசுகிறாரா என்ற கோணத்தில் இன்று விவாதம் செல்ல இருக்கிறது. விவாதத்திற்கு வந்திருக்கும் விருந்தினர்களை முதலில் வரவேற்போம். முதலாவதாக திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தூக பகலவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராமநாதன் அவர்கள் வணக்கம். திரு மதிவாணன் சார், அதாவது இப்போதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உதயநிதி அவர்களை பற்றிய சில விஷயங்கள் நம்ம விவாதித்தோம். அதற்குள்ள இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கடுமையான ஒரு விமர்சனங்களை வைத்திருக்கிறார். தமிழக அரசு இந்த வெள்ளத்தை சரியாக கையாளவில்லை என்று கூறியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக திராவிட மாடல் ஒரு திண்டாடும் மாடலாக இருக்கிறது. ஏன்னா குஜராத்தையும் ஒரிசாவையும் ஒரு உதாரணமாக காட்டியிருக்கிறார். அங்கு எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக எடுக்கப்பட்டன, தமிழகத்தில் எடுக்கப்படவில்லை. எனவே திராவிட மாடல் ஒரு திண்டாடும் மாடலாக மாறியிருக்கிறதுன்னு கூறியிருக்கிறார். உங்களுடைய பதில்? அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநருக்கு என்ற பதவியில உட்கார்ந்துக்கிட்டு கண்ணியமா நடந்துக்கணும்ன்றது என்னுடைய முதல் கட்ட கருத்து. ஏன்னா என்ன நடந்ததுன்னு யோசிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதாவது 16ஆம் தேதி டு 18 வரைக்கும் மிக கனமழை பெய்யும் இந்திய வானிலை மையம் சொல்றாங்க. அப்போ 16ல இருந்து 18 மிக கனமழை பெய்யும்னா நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லோ அலர்ட்னா 64 மில்லிமீட்டர்ல இருந்து 115 மில்லிமீட்டருக்குள்ள பெஞ்சா அது எல்லோ அலர்ட். ஆரஞ்சு அலர்ட்னா 115ல இருந்து 204 மில்லிமீட்டர் மழை பெஞ்சா அது ஆரஞ்சு அலர்ட். இந்திய வானிலை மையம் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்க. இப்போ மழை பெஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா 935 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. இப்ப இது எந்த கணக்குல எடுத்துக்கிறதுன்னு முதல்ல எங்களுக்கு இந்திய வானிலை மையம் சொன்னா முதல்ல நல்லா இருக்கும். ரெண்டாவது இந்த மழை இவ்வளவு பெரிய பாதிப்பு கொடுத்திருக்கு, இந்த மக்களை உடனடியா பாதுகாக்கணும், ஒரு நிவாரண நிதி கொடுங்கன்னு கேட்டா ஒரு ஒன்றிய அரசு நிவாரண நிதி இதுவரைக்கும் கொடுக்க தயாராகவே இல்லை. நேற்று பிரதமர் அவர்கள் தொலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டு முதலமைச்சர் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க. கண்டிப்பா நாங்கள் ஆன உதவிகளை செய்வோம் அப்படின்னு இப்போ அவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா வெறும் வாயிலேயே வடக்கூட கூடாது சார். என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது மழை வருது, வெள்ளம் வருது, பாதிப்பு வருது, நிதி கொடுங்கன்னு கேட்டா இது வரைக்கும் ₹1 கூட கொடுக்கல. மாநில நிவாரண நிதியில இருந்து பேரிடர் நிவாரண நிதியில இருந்து 450 கோடி ஒதுக்குறீங்க. 450 கோடி தேசிய பேரிடர் நிதியில இருந்து ஒதுக்குறீங்க. இது ரெண்டுமே யார் கொடுத்த காசு சார்? நாம கட்டின வரி பணம். இப்போ ஒன்றிய அரசு நமக்கு என்ன கொடுத்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ 2015ல இருந்து 2022 வரைக்கும்
வரி பகிர்வா தமிழக அரசு ஒன்றிய அரசுக்கு கட்டப்பட்ட நிதி மட்டுமே 5 லட்சம் கோடி. நீங்க திரும்ப கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 2 லட்சம் கோடி தான். இதே காலகட்டங்கள்ல உத்தரப்பிரதேசம் பாத்தீங்கன்னா 2.25 லட்சம் கோடி வரி பகிர்வா கட்டியிருக்காங்க. சரி. ஆனா அவங்களுக்கு போய் திரும்ப சேர்ந்த காசு 9 லட்சம் கோடி. நம்ம உதாரணத்துக்கு ஒரு ரூபாவுல நாம 29 ரூபாய் நம்ம வந்து வரிவா கட்டினா நமக்கு திரும்ப கொடுக்கிற காசு வெறும் 29 காசு. சரி சார். சார் அது இப்போ மத்திய குழு ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. அதன்படி ரூபா அவங்க கொடுப்பாங்க. அதுக்கான கால தாமதம் ஆகிறது, அதற்கான ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது ஒரு பக்கம் பார்த்தாலும், தமிழிசை அவர்கள் சொல்லுகிற முக்கியமான குற்றச்சாட்டு, தமிழக மத்திய அரசு வந்து தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பார்க்கல, தமிழகத்திலேயே தென் மாவட்டத்தை முதல்வர் அவர்கள் தான் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார். கோவையில் வந்து மக்களுடன் முதல்வரில் பங்கேற்றிருக்கார். அதே போன்று டெல்லியில் போய் அந்த அலையன்ஸில், அதாவது இந்தியா அலையன்ஸில் வந்து கூட்டத்தில் பங்கேற்றிருக்காருன்ற குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க. இப்போ நான் கொஞ்சம் விளக்கம் சொல்லணும், அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. நான் வேணான்னு சொல்ல, நான் பதில் சொல்றேன். ஓகே சார். குஜராத்ல ஒரு புயல் வந்தபோது 1556 கோடி அந்த குஜராத் மாநில அரசு கேக்குது. சரி. இல்லை சார், நீங்கள் நிவாரணத்தையே பற்றி பேசிட்டு இருக்கீங்க. நான் அதுக்காக சொன்னேன் ஆய்வு நடந்திருக்கு கொடுப்பாங்கன்றது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் முதல்வர் அவர்களின் நடவடிக்கைகளையும் விமர்சிச்சிருக்காங்க. அதற்கு நீங்கள் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இல்ல நான் சொல்றேன், இதுல முதல்ல அவங்க என்ன நடந்ததுன்னு சொல்லணும்ல. சரி சரி சொல்லுங்க. ஏன் நாங்க இப்ப திரும்பி கேட்கிறோன்றதுக்கு பதில் எப்படி சொல்றது? சொல்லுங்க சார். அதாவது நீங்க இவ்வளவு நிதி வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டத்துல இருந்துட்டு எந்த இடத்துலயும் கொடுக்கல. இப்ப அதுக்காக வந்து மாநில அரசு சும்மா இருக்குதா? சொல்லுங்க பாப்போம். இல்ல, நிச்சயமா மாநில அரசு சும்மா இல்ல. இப்போ நம்ம வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, உதாரணத்துக்கு இறந்த மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கிறோம். சரிங்களா? எல்லாருக்குமே வந்து 6000 ரூபாய் நிதி கொடுக்கிறோம். அதே மாதிரி விளைநிலங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு ஹெக்டருக்கு வந்து 17,000 ரூபாய் பணம் கொடுக்கிறோம். குடிசை இருந்தவங்களுக்கு 5000 இருந்து 10,000 ரூபாய் கொடுக்கிறோம். அதே மாதிரி ஆடு மாடு இறந்த எல்லாருக்குமே வந்து நிதி ஒதுக்கி இருக்கோம் சார். என்ன கேட்கிறேன், இப்ப இந்த நிதியை பத்தி பேசணும்னா 2015க்கு முன்னாடி 2015க்கு பின்னாடின்னு ஒரு இது இருக்குல்ல. நீங்க ஜிஎஸ்டி எடுத்துன்னு வந்துட்டு ஒட்டுமொத்த மாநிலத்துடைய வரி உரிமையை மொத்தமா நீங்க எடுத்துக்கிட்டீங்க. வரி வருவாய்ன்றது எல்லா மாநில அரசுக்கும் குறைஞ்சிருச்சு. எல்லாத்தையும் தன்னகத்தை நீங்களே சுவாகா பண்ணிட்டு இன்னைக்கு நிதி கேட்டா கொடுக்க மாட்டீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, எங்களுக்கு நிதி கொடுக்கறதுக்கு ஒரு 1000 கோடிக்கோ 2000 கோடிக்கோ 10,000 கோடிக்கோ கணக்கு பார்க்கிற ஒன்றிய அரசு 25 லட்சம் கோடி வாராக்கடன் சொல்லி தள்ளுபடி பண்ணிருக்கீங்கல்ல, அது எந்த வகையில சேர்த்துக்கிறது? கொஞ்சம் அதையும் யோசிச்சு பேசணும். இப்ப நான் தமிழிசை சவுந்தரராஜன் விஷயத்துக்கு வரேன். சரி. இல்ல, தமிழிசை சவுந்தரராஜன் இன்னைக்கு பேசுறாங்கல்ல, இத்தனை நாள் எங்க போயிருந்தாங்க? இல்ல, அந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ்ல மாட்டினவங்க எல்லாம் வந்து மீட்கணும்னு சொல்லி நான் மத்திய அரசிட்ட பேசி ஏற்பாடு பண்ணியிருந்தேன். நானும் சும்மா இல்ல, தூத்துக்குடி அந்த புயல்ல இருந்தே நான் அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லங்க, இப்ப தூத்துக்குடிக்கு வந்திருக்காங்கல்ல, இன்னைக்கு வந்திருக்காங்கல்ல. ஆமா. மழை என்னைக்கு வந்தது? 16, 17, 18. அப்புறம் இத்தனை நாள் எங்க போயிருந்தாங்க? ஏன் வரல? இன்னைக்கு இருக்கிற பாசம் பற்று ஏன் நேற்று வரைக்கும் வரலன்னு கேக்குறேன். உங்க கட்சிக்குள்ள நீங்க நிர்மலா சீதாராமன் பெரியாளா, வானதி சீனிவாசன் பெரியாளா, தமிழிசை சவுந்தரராஜன் பெரியாளான்றதுக்கு நாளைக்கு நிர்மலா சீதாராமன் வரதுனால இன்னைக்கு நீங்க போறீங்களா? சார், அதெல்லாம் இல்ல, அவங்க ஒரு வேற மாநிலத்தோட ஆளுநர், நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்பாட்ல இல்ல அப்படின்றது அவங்க குற்றச்சாட்டு. நீங்க பிரஸ் சந்திப்பீங்க, அந்த பிரஸ்ல நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுவீங்க. என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னு நான் கேக்குறேன். ஒன்றிய அரசு கிட்ட இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் பேசி எவ்வளவு நிதி வாங்கி கொடுத்தாங்க மாநில அரசுக்கு? நாங்க சொன்னல இத்தனை பட்டியல், இவ்வளவு பேருக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கோன்ட்டு. முதல் நாள்ல இருந்து கனிமொழி அக்கா களத்துல இருக்காங்க. சரி. முதல் நாள்ல இருந்து சின்னவர் களத்துல இருக்காரு, நேரண்ண களத்துல இருக்காரு, வேலண்ண களத்துல இருக்காரு, எல்லா அமைச்சர்களும் களத்துல இருக்காங்க, அதிகாரிகள் களத்துல இருக்காங்க, எல்லாரும் களத்துல இருக்காங்க. இன்னைக்கு பேசுற பிஜேபி நண்பர்கள் ஏன் அன்னைக்கு களத்துல இல்ல? சரி. நீங்க இன்னைக்கு உங்களோட இருப்பை காட்டுறதுக்கு நீங்க பேசுனீங்கன்னா அப்ப உங்க ஆளுநர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்து பேசுங்க. களத்துக்கு வாங்க, நாங்க வேணாம்னு சொல்லல. சரி 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 சார், கருத்து சொல்ல வேணாம்னு சொல்லல. உயர்ந்த பதவியில உட்கார்ந்துகிட்டு அரசியல் கருத்து பேசாதீங்க. சரி 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 சார், சரி சார், தொடர்ந்து பேசலாம். மக்களுக்கு செய்யுங்க, நாங்க வேணாம்னு சொல்ல. நாங்க முதல் நாள்ல இருந்து கூப்பிடுறோம், எல்லாரும் வாங்க, பேரிடர்ல வந்து அரசியல் பண்ணாதீங்க,
இது வரலாறு காணாத மழை. சரி தேசிய இல்ல சார், பேரிடர் அறிவிங்க. ஒரு இல்ல ஒரு முதல்வரே வந்து இந்த பிரச்சனை இல்லாம வேற ஒரு கூட்டத்துக்கு போகும்போது மத்திய அரசு என்ன நினைப்பாங்க, முக்கியத்துவம் இல்லாத ஒன்றா அப்படின்ற முதல்வரே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு நினைச்சுக்க மாட்டாங்களா? யாரு முதல்வர் அவர்களே வந்து இந்த வெள்ள நிவாரணத்தை விட்டுட்டு ஒரு வேற ஒரு மீட்டிங் போகும்போது வெளியிலேருந்து பாக்குறவங்க மத்திய அரசோ இல்ல வேற யாரோ இது முக்கியத்துவமானது இல்லைன்னு நினைச்சிட மாட்டாங்களான்னு கேக்குறேன். ஒரு நிமிஷம், நீ கேள்வி எனக்கு புரியுது. அதாவது தெளிவா முதல் நாள்ல இருந்து அதிகாரிகளோட பேசுறாரு. சரி, கலெக்டர் மீட்டிங் போடுறாரு, எல்லா அதிகாரியும் துரிதப்படுத்துறாரு, அமைச்சர்களை அனுப்புறாரு, எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இதுல எங்க வந்து புறக்கணிச்சுட்டு போனார்ன்ற இடத்த எந்த இடத்துல நீங்க சொல்ல முடியும்? சரி சார், இதற்கான விளக்கத்தை வந்து நம்ம ராமன் சார் கேட்கலாம். முழுக்க லைன்ல களத்துல இருந்துட்டு சரி அதுக்கப்புறமா தான் பிரைம் மினிஸ்டர் 10:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. பிரைம் மினிஸ்டர் போய் பாக்குறாரு. சரி சரி சரி, ஓகே சார், உங்க இதுக்கான விளக்கத்தை ராமன் சார் கேட்கலாம். பிரைம் மினிஸ்டர் முதல் நாளே அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டியதானே? ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், வரலாறு காணாத மழையை நாங்க மக்களோட சந்திக்கிறோம். ஒரு பிரதமரை வந்து அப்பாயின்மெண்ட் கேக்குறோம். மறுநாள் 10:30 மணி, நைட் 10:30 மணி தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்க. சரி, நீங்க கேட்கல, அவர் கொடுத்தது 10:30 மணி தான். அவ்வளவுதான், அவரு தானே கொடுத்தாரு 10:30 மணிக்கு. நாங்க சரி சார், ஓகே சார். ராமன் சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓகே சார், நம்ம அடுத்த சுற்றுல நம்ம பேசலாம். திரு ராமன் சார், இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ஆளுநருடைய பொறுப்பில் இருந்துக்கிட்டு அவர் வந்து இது போன்ற அரசியல் விமர்சனங்கள் பண்ணுவது சரியா? சார், மிகப்பெரிய தவறு. அதனால பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்து அரசியல் பேசணும்னா நானும் சொல்றேன். இல்லை ராமன் சார் கேட்குதுங்களா? சார் கேட்குது சார். அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய அந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்ன கருத்து அனைத்தும் 100க்கு 100 உண்மை. தென் மாவட்ட மக்களுடைய இன்றைய சூழ்நிலை கருத்தில் கொண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு தென் மாவட்ட மக்களுக்கு வந்து அவர் சொன்னது காரணம்னா மாட்டாந்தாய் மக்கள் போல தான் அவங்க பார்க்குறாங்க என்பது தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னது 100க்கு 100 உண்மைதான். உதாரணத்துக்கு திருவிளையாடல் திரைப்படத்தில் பானப்பத்திரம்னு இது இருக்கும் பாருங்க, அதில் வந்து பாடுவார் பார்த்தீங்களா, பாட்டும் நானே பாபமும் நானே பாடும் உனை நான் பாட வைத்தேனேன்னு அடுத்த இடையில ஒரு வரி வரும், அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா என்று நிறைப்பட வரியை கொண்டு அவர் சொல்லுவார், யாரப்பா அது என் பாட்டிற்கு இந்த மாதிரி இசப்பாட்டு பாடுக யாரோ தெரியலப்பா, இனிமேல் இந்த ஊரை விட்டே நான் ஓடுறேன்னா என்ன பண்ணுவாருன்னா, சேமநாதன் இந்த பாடலுக்கு அடிமை என்று பாண்டிய மன்னன் நீயே கொடுன்னு பாடப்பத்திரத்தை எழுதி கொடுப்பாரு. இது சிவபெருமானே வந்து அந்த நிலைப்பாடு இந்த வரலாறை மென்ஷன் பண்றாங்க. அதாவது இன்னைக்கு திமுக கட்சி என்ன பொறுத்த வரைக்கும்னா, தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், குமரி மாவட்டம் இந்த 4 மாவட்டங்களிலும் ஹிந்து நாடார் கிறிஸ்தவ நாடார்களுடைய ஓட்டுகளை ஒருங்கிணைத்து திமுகவுக்கு தனக்கென்று ஓட்டு வங்கியை உருவாக்கி கொண்டு ரகசியமாக வைத்துள்ளன. இதற்காக தான் அதிமுகவை 4ஆக பிரித்து தனித்தனியா போங்கள் என்று, அதாவது சிங்கம் மாடு கடையை போல் பிரித்து விட்டார்கள். ஆகவே இவர்களுடைய சூழ்நிலை கருத்து கொண்டு, அதாவது இயற்கை வந்து சென்னையில மழை பெய்யும் போது ராஜ்நாத் சிங் பார்வையிடுறாரு, தென் மாவட்டத்தில் மழை பெய்யும் போது நாளைக்கு வந்து நம்முடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருகின்றார். ஆகவே தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த மேதகு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே அங்கு நின்று இருந்தார். ஆகவேதான் மக்களுடைய நிலைப்பாடு என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கு மிகப்பெரிய அரசியல் என்னவென்றால், கடந்த 30 ஆண்டு காலமாக தென் மாவட்டங்களில் எந்த விதமான அடிப்படையும் எந்த திராவிட கட்சியும் மக்களுக்கு செய்யவில்லை. அதுக்கு உதாரணமா தான் நீங்கள் பாத்தீங்களா, தூத்துக்குடி மாவட்டத்தில் பாத்தீங்களா, ஏரல், ஆறுபநேரி, ஸ்ரீ வைகுண்டம், ஆழ்வார்த்திநேரி போன்ற அத்தனை பகுதிகளும் ரோடுகள் மட்டுமல்ல, மேம்பாலங்கள், மாநில அரசு செய்யக்கூடிய அத்தனை திட்டங்களும் இன்னைக்கு அந்த மழையோடு டோட்டலாவே ஒண்ணுமே இல்லாத மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறார்கள். ஆகவே இந்த மக்களுக்கு இன்று வரையிலும் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களோ தலைமைச் செயலர்களோ இப்போ 2-3 நாளா தான் போறாங்க. ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்து மத்திய, அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது பிஜேபி மேல படிய போட்டு நாம வந்து மொத்த பழிகளும் பிஜேபி மேல படிய போட்டு நாம இதை ஓட்டு வங்கியாக உருவாக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டுதான் அவங்க திமுகவினர் செயல்பட்டார்கள். தற்போது பாஜக தலைவர் நம்முடைய மத்திய அமைச்சர் இந்த நிர்மலா சீதாராமன் அறிக்கை கொடுத்துள்ளார். அதன் பிறகு நீ சொல்ற பாயிண்ட்லாம் ஓகே சார். ஒரு ஆளுநர் வந்து சரி, இப்போ வந்து சம்பவம் நடந்திருக்கு, தமிழக அரசு இந்த இடத்துல விமர்சனம் பண்றதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமா தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை மத்திய அரசு பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஆளுநர்கள் 2-3 பேர் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர் ஒருத்தர் இருக்காங்க. இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கும்போதும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு தானே இருக்கு மக்கள் மத்தியில். இல்ல இது வந்து ஒரு விஷயம் கேளுங்க, தென் மாவட்டத்தில் எந்த மக்களும் பாஜக மீது குறை சொல்லவில்லை. ஏனென்றால்
சென்னையில் அந்த மழை வெள்ள இது வந்து மத்திய அரசு கொடுத்த நிதிதான் திமுக அரசு கொடுத்தது. ஆகவே தான் இவர்கள் தென் மாவட்டத்தில் கடுமையான அந்த வெள்ள பாதிப்பினால் மக்கள் மத்தியில் இவர்கள் சொல்லி சமாளிக்க முடியாது என்ற காரணத்தினால் தான் பாஜக அரசு மீது இவர்கள் குறை சொல்லுகின்றார்கள். திமுகவுக்கு குறை சொல்வது வந்து அவங்களுக்கு சக்கர பொங்கல் சாப்பிட்டது மாதிரி, இது இன்று அல்ல நேற்று அல்ல. அதனால தான் இன்று வந்து இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் அங்க போய் ஒரே நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட மக்களுடைய மனநிலை என்ன, வாழ்வாதாரம் என்ன என்பது இதுவரையிலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உளவுத்துறை மூலமாகவோ அல்லது திமுக சார்போட அமைச்சர்களோ அங்கு பாதிக்கப்பட்ட மக்களிடம் என்ன உங்களுக்கு பாதிப்பு, 1 கோடி ரூபாய், 30 லட்சம், 40 லட்சம் அத்தனை கடைக்குள்ளும் அரிசி பருப்பு எல்லாமே நனைந்து விட்டது, நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? ஆகவேதான் நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் நாளை தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்களை சந்தித்து மக்களுடைய உண்மையான நிலவரம் என்ன என்பதை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்ய உள்ளார். ஆனால் இதில் திமுகவுக்கு ஏன் இந்த கடுப்பு என்றால் அவர்கள் ஓட்டு வங்கி. தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் சொன்னார்கள் அல்லவா, திமுகவுக்கு தேவை ஒரே ஒரு கதாபாத்திரம். இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்குன்னு தெரிஞ்சு மத்திய அரசு போதுமான நிதியை ஒதுக்கலன்றதான் அவங்க குற்றச்சாட்டா இருக்கு. ராமன் சார், இல்ல நிதி ஒதுக்குறதுல குறைஞ்சபட்சம் ஒரு சேகர்பாபு என்ன சொல்லிக்கின்றார், நீங்கள் ராமன் சார் நான் பேசுறது கேக்குதா, விட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரி அரசியல் செய்கின்றீர்கள் என்றால் நீங்கள் தான் சொல்லி ஆளுநர் வந்து நாங்க சந்திக்க அவியலா செய்வோன்னு எதிர்கட்சி தலைவர் ராமன் சார் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நீங்கள் வந்து திமுக பொறுத்தவரையிலும் இந்த வெள்ள பாதிப்பில் மக்களிடம் சொல்லி சமாளிப்பதற்காக பாஜக மீது பொய்யான தவறான மேற்கொள்ள இருந்த எண்ணத்தை தொடர்ந்து பேசலாம். ராமன் சார் அடுத்த சுற்றுல தொடர்ந்து பேசலாம். ஓகே 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 திரு பகலவன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களும் சரி கடுமையான விமர்சனங்கள் வச்சுருந்தாங்க. தமிழகத்தில் வந்து பெரிய அளவில் நிவாரணம் அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு. இவங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு சென்னையில் வந்து மக்களாகத்தான் மீண்டார்கள், அது தமிழக அரசு மீட்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சென்னையில் வச்சுருக்காங்க. தென் மாவட்டத்திலையுமே வந்து எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்கலை அப்படின்ற மாதிரியான பகிரங்க குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. உங்களுடைய பார்வை? இது நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து மனசாட்சிக்கு வேறுபட்டு பேசுகிறாங்க. அது எப்படி வந்து, அதாவது வந்து சென்னையை காப்பாற்றலை, தூத்துக்குடி மதுரை திருநெல்வேலியை காப்பாற்றலைன்னு சொல்கிறாங்க. விடாமழை கிட்டத்தட்ட 32 மணி நேரம் மழை பெய்யுது, ஒரு நிமிடம் கூட விடாமல் பெஞ்சிட்டு இருக்கு. அதில் யார் போவாங்க? போகிறவங்களாம் யார்? அவங்களாம் மனுஷன் கிடையாதா? அவங்களாம் உயிர் இல்லையா? அவங்களும் போகணும் இல்லை? போகிறது யார்? மனுஷன் தானே போகிறான். அப்போ அவனுக்கு உயிர் கிடையாது. அப்போ மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அவன் போகணுன்றது அது எந்த மனித தன்மை? மழை பெய்யும் போது போகணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லை? அதாவது முன்னெச்சரிக்கை 32 மணி நேரம் மழை பெய்யுது சார். அந்த மழை எப்படி வந்து கையாளுன்றதுக்கு ஒரு டிஸ்கஷன் வேணாமா? அது எப்படிலாம் போகணும்? மழை பெய்யும் போது தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடியே வந்து பண்ணுறதுக்கு இவ்வளோ மழை பெய்ய யாருக்காவது தெரியுமா சார்? இவ்வளோ மழை பொழியும், இவ்வளோ ஆட்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு தெரியுமா? காப்பாற்றுறதுக்கு அதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. கூடுதலாக இது வரைக்கும் வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெஞ்ச மழை இப்போ பெஞ்சது சொல்கிறாங்க. அது வானிலை அறிக்கை தான் சொல்கிறாங்க. 100 ஆண்டுகளுக்கு வேண்டிய மழை இப்போ பொழிஞ்சிருக்குன்னு சொன்னால் இப்போ வந்து எப்படி காப்பாற்றலாம்? அதுக்கான இப்போ பிளானிங் வந்து அதன் பிறகு அளவு பார்த்து தானே பண்ண முடியும். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நாங்கள் வந்து உங்கள்கிட்ட இனா ஏசங்க நாங்கள் கேட்கல. நாங்கள் கட்டிய ஜிஎஸ்டி வரியே கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேலே உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் அந்த பணத்தை எங்கள் மக்கள் கொடுத்த பணத்தை கொடுக்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு கேட்குறேன். நிர்மலா சீதாராமனை பார்த்து நம்ம கேட்போம். அவங்க நேற்று வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அவங்களுடைய முக பாவனைகள்லாம் எப்படின்னு பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு நிதி அமைச்சராக பேசுகிறாங்களா, மனசாட்சியோடு பேசுகிறாங்களா? உதயநிதி அவர்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவ்வளோ வந்து வக்ரமாக வந்து ஒரு முகத்தை காட்டுறாங்க. அப்போ இங்கே தான் நாங்கள் வந்து உங்களுடைய பார்வை என்னவாக இருக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம். நான் இன்னும் கூட கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கோம். அது தேவையில்லை, நாகரிகம் கருத்தெல்லாம் சொல்ல தேவையில்லைன்னு நம்ம மறுக்கிறோம். அதனால் அந்த மாதிரி போக்கெல்லாம் வச்சுக்காதீங்க. மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. ஒரு தனிநபரை விமர்சனம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒட்டுமொத்த மக்களையும் வந்து இயக்கி பார்ப்பீங்களா, ஏமாற்ற பார்ப்பீங்களா? அவர் உதவிக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க அதை சொல்லுங்க. பத்திரிகையாளர் அந்த கேள்வி எழுப்புறாங்க, அதனால வந்து அவங்க சொல்றாங்க. என்ன கேள்வி எழுப்புறாங்க? என்ன பதில்? இந்த மாதிரி அப்பன் வீட்டு சொத்தான் கேட்குறீங்க. நான் கூட தான் கேட்குறேன். எல்லாரும் அது வந்து இங்கே இருக்கிற புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை இது. நீங்கள் என்ன உங்கள் வீட்டு அப்பன் வீட்டு பணத்தையாக கேட்குறேன்னாங்க? நாங்கள் கட்டின பணம் தானே கேட்குறது. இந்த புழக்கத்தில் இருக்கிற வார்த்தை இது. அவர் தமிழ்நாட்டு மண்ணை சார்ந்தவர், இந்த புழக்கத்தில் இருக்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவார். வேற என்ன வார்த்தை தெரியும் அவருக்கு? வேற ஒரு வார்த்தை தெரிஞ்சால் சொல்லியிருப்பாரு. அது தெரியாதே நமக்கு. நீங்கள் அது அப்படி சொன்னதில் என்ன குற்றம் இருந்துச்சுன்னா, அப்பா வீட்டு பணம் அப்பான்ற வார்த்தை தவறா, அம்மா என்ற வார்த்தை தவறா? அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு என்ன மொழி தெரியுமோ அதை தான் நான் பேச முடியும். ஆனால் நாங்கள் இதுக்கு வேறு விதமாக பேசலை இல்லை, கொச்சைப்படுத்தி பேசலை இல்லை. அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ ஒன்று பாருங்கள், சென்னையில் பெருவெள்ளம், சென்னையில் இருக்கிற தாகத்தையே இன்னும் தீர்க்க முடியல. அதுக்குள்ளே வந்து
மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் பெரிய மழை வந்துருச்சு. இந்த இருக்கிற குறைபாடுகளை இன்னும் தீர்க்க முடியாத நிலையில் உடனே அங்கே பெரிய வெள்ளம் வந்துருச்சு. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சிக்கலான சூழலில் இருக்கிறோம். நம்ம ஒட்டு மொத்தமாக சேர்ந்து மக்களை காப்பாற்றணும்னு நினைக்க வேண்டிய இடத்துல அந்த நேரம் பார்த்து நீங்கள் வந்து எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுவீங்களா? மக்களை காப்பாற்ற நினைப்பீங்களா? மக்கள் மீது வந்து பழி சொல்ல மக்களை காப்பாற்றுறதுக்கு தேவையான நடவடிக்கைகள் நிர்மலா சீதாராமன் அவர் சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஹெலிகாப்டர்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணது அந்த 14,000 சில்லற கணக்கு சொல்றாங்க. 15 நாளும் 19,000 பேரை வந்து மீட்டது வந்து மத்திய அரசுடைய உதவிகளை தான் மீட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்க பண்ணாம இது வந்து கண்மூடித்தனமா கண்ணை கட்டி விட்டு செய்கிற வேலை இல்லை. இது வெளிப்படையா தெரியுற வெள்ளம் வந்து நீர் வந்து எல்லா 3 மாவட்டத்தையும் அடித்து நுரிக்கட்சின்னு சொல்லிட்டு தொலைக்காட்சியில் தெரியுது, எல்லாருக்கும் வானிலை அறிக்கை தெரியுது, உங்க மத்திய அரசாங்கம் தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. இது வந்து முதலமைச்சர் சொல்லி தான் நாங்க வருவேன்னு சொல்றது இதை விட வந்து வேற எதுவும் வேதனைக்குரிய விஷயமா இருக்காது. இது விட கேவலம். அது இது வெளிப்படையா தெரியுற விஷயம். கண்ணை கட்டி விட்டுட்டு முதலமைச்சர் வந்து கண்ணை கட்டிட்டாரு, வெள்ளம்லாம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு கண்ணை கட்டி விட்டு இருந்தாரா? அது கண்ணை கட்டின இடத்துல இருந்துச்சு. அது எல்லாருக்கும் மழை பெஞ்சது எல்லாருக்கும் தெரியலங்க. உங்க மத்திய அரசாங்கம் வானிலை அறிக்கை தானங்க சொல்லிச்சு. அப்போ உங்க செவிகளில் கேட்கலையாது? அது ஒருத்தர் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது எவ்வளோ பெரிய ஆணவ போக்கு. மக்கள் பாதிக்கப்படுறாங்க, உடனே வாங்க முதலமைச்சர் ஒரு தகவல் சொல்லுவாங்க, நீங்கள் முதலமைச்சருக்கு ஒரு ஃபேக்ஸ் அனுப்புங்க, நீங்கள் அவங்க அனுப்ப போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு பாருங்கள். அந்த நேரத்தில் அவங்களுடைய அரசியல் வேலையை அது மூலமாக நீங்கள் உள்ளே வரலான்னு நினைக்கிறது உங்கள் கற்பனை கதையெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு மக்கள் பணியை செய்யுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் அதை விட்டுவிட்டு எங்களை குறைத்து மதிப்பிடுறதுலேயே கவனம் செலுத்துறீங்க. எப்படி ஒரு இது கிடைக்கும், நம்ம எப்போ வந்து அதில் சொல்லலாம், இது சொல்லலாம், இதை சொல்லலாம், இதே மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். உங்கள் கொடூரமான முகத்தை நீங்களே வந்து உங்கள் முகத்தில் தொலைக்காட்சியில் வந்து காட்டுறீங்க. நான் எங்கள் கொடூரமான முகம் இப்படி தான் சொல்லிட்டு அதுக்கு நிர்மலா சீதாராமனே சாட்சியாக இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், ஆளுநராக இருக்கிறவங்க அறிவுரை சொல்லலாம், மக்களை இப்படி காப்பாற்றலாம்னு சொல்லலாம், எங்ககிட்ட உதவி கேளுங்கன்னு சொல்லலாம். ஆனால் வந்து ஆளுநராக இருக்கிறவர் அரசுக்கு சம்மந்தமான எல்லாருக்கும் பொதுவானவர். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு தனிநபர் அரசியல்வாதியாக பாஜகக்காரராக பேசுகிறாங்க. RN ரவி பாஜகக்காரராக பேசுகிறாரு. நீங்கள் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர் மாதிரி வேலை பார்க்குறீங்க, நீங்கள் இருக்கிற மாவட்ட செயலாளர் மாதிரி வேலை பார்க்குறீங்க. இந்த போக்கை தான் நாங்கள் வந்து கண்டிக்கிறோமே தவிர உங்களை தனிப்பட்ட முறையில் நாங்கள் பேச வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. சரி சார், தொடர்ந்து பேசலாம் சார். திரு ராமநாதன் சார், இந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியதே வந்து ஒரு தனி முகம் காட்டி பேசினார்கள். ஏன்னா முகத்தை சொல்லுவாங்க. அதாவது அவர்கள் காமராஜரையே என்னெல்லாம் பேசினாங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தனி விவாதம். அண்டங்காக்க, கருப்பன் இப்படியெல்லாம் பேசுவாங்க, பனையேறி, சாணா இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. ஏன்னா ஒருத்தர் முகத்தை அங்க அடையாளங்களை சொல்லி அவர்களை இகழ்வது என்பது திராவிட இயக்கத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இயல்பு தான். அதை விட்டுருவோம், அது தனியாக ஒரு நாளைக்கு பேசுவோம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குமரியினுடைய மகள், நெல்லையினுடைய மருமகள். அவர் வந்து ஒரு பொதுமக்களினுடைய குரலாக ஒலிக்கிறாரே தவிர அவர் வந்து கவர்னராக எந்த விதமான குரலையும் எழுப்பலை. ஏன் சொந்தக்காரங்க அவருக்கு நெடுக பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லா கிராமங்கள்லேயும் சொந்தக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த கோபத்தினுடைய வெளிப்பாட்டை அந்த மாட்டை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி அரசாங்கம் எங்களை கையறு நிலையில் வைத்து விட்டது, நீங்களாவது ஏதாவது ஒன்று சொன்னால் தான் இந்த செவிட்டு காதை கொண்டிருக்கின்ற இந்த மாநில அரசாங்கத்திற்கு புரியும் அப்படின்னு அவங்க கத்துறாங்க, அவங்க கூக்குரலிடுறாங்க. அந்த குரலை தான் மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் வெளிப்படுத்துகிறாரே தவிர அவர் ஆளுநராக வெளிப்படுத்தலை. நீங்க பாத்தீங்க, இவ்வளவு ஆதங்கம் படுத்துறவங்க ஒரு மத்திய அரசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு 1000 கோடி நிதி வாங்கி தரலாம் இல்லையா? அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு 1000 கோடி ஏற்கனவே முதல்லயே கொடுத்திருக்காங்க, 950 கோடி கொடுத்திருக்காங்க. நடந்திருக்கிற டிசாஸ்டர் எவ்வளவு பெருசு சார்? ஒரு நிமிஷம் சொல்றேன். அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு நீங்க வந்து மரியாதைக்குரிய மதிவாணன் அவர்கள்ட்டையும் தூக்கா பகலவன்ட்டையும் கேட்டீங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, நானும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான், திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவன். என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு சொன்னா, இங்க இப்ப மெட்ராஸ்லயும் சொல்றேன், அங்கேயும் சொல்றேன், 4000 கோடி செலவழிக்கப்பட்டது. இனிமேல் எவ்வளவு மழை வந்தாலும் சென்னையில் வந்து தண்ணீர் தேங்காது, மக்கள் வந்து மழையை மகிழ்ச்சியாக வரவேற்பார்கள் என்றெல்லாம் ஒரு சீனை போட்டாங்க, கதையை விட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு சாதாரண மழைக்கு அது வந்து பல்லெழுத்து விட்டது. வராத இடத்துலலாம் அண்ணன் வந்து மயிலாப்பூர் சாதாரண மழை எதை சொல்றீங்க? ஏன்னு சொன்னா, அந்த வானியல் ஆராய்ச்சி மையம் என்ன சொல்லிட்டு அப்படின்னு சொன்னா, 2015 பெய்த மழையை விட சென்னையில் வந்து மழை குறைவாகத்தான் பெய்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இவங்களுக்கு வானிலை ஆராய்ச்சி மையம் மேல உண்மையை சொல்லிட்டாங்களேங்கிற கோபம். நீங்க
அன்னைக்கு 2015 எந்த இடத்துல எல்லாம் தண்ணி தேங்கலையோ அந்த இடத்துல எல்லாம் இன்னைக்கு தண்ணி தேங்கி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு இப்போ 4000 கோடியை செலவழிச்சீங்களேங்க. இந்த 2 வருஷம் தானுங்க ஆச்சு. 20 வருஷம் ஆச்சுன்னா பரவாயில்ல. அப்போ 4000 கோடி அப்படின்னு சொன்னால் 4000 கோடியை இப்போ செலவழிக்கலை அப்படிங்கிற புது கதையை சொல்கிறாங்க. இது சென்னை மாநகரத்திற்கு. சென்னை முன்னெச்சரிக்கை அப்படின்னு சொன்னால் இந்த ஊரில் செம்பரம்பாக்கம் தண்ணீரை நீங்கள் திறந்து விட்டீங்கன்னா இந்த சிக்கராயபுரம் அதை ஒட்டி தான் சிக்கராயபுரம் கல்குவாரிகள் இருக்கிறது. சிக்கராயபுரம் கல்குவாரியை பெருசா நீங்க ஆழப்படுத்தினீங்கன்னா அதை வந்து 1000 அடிக்கு மேல இருக்கு, குழி குழியா இருக்கும். அதை நீங்க பெரிய ஏரியாக செய்தால் தென் மாவட்டங்கள் எல்லாம் மறுகால் பாயறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லாட்சி இங்க இல்ல. மறுகால் பாயறதுன்னா ஒரு குளத்துல இருந்து அது தண்ணீர் நிரம்பினா இன்னொரு குளத்துக்கு மறுகால் பாயும். நிரம்புனா அந்த குளத்துல இருந்து இன்னொரு குளத்துக்கு போகும். இந்த ஊர்ல தான் நம்ம இந்த செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டா அது வாட்டில் அடையாறு கூவம் ஆறு வழியா கடல்ல போய் கலக்கிறது. அந்த தண்ணீரை தேக்கி வைக்க வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசாங்கத்திற்கு திராவிட மாடல் ஒரே நைட்ல ஓவர் நைட்ல பண்ண முடியுமா? ஓவர் நைட்ல 2 வருஷம் வந்து இந்த 2 வருஷத்துக்கு கூட விடுங்க. நீங்க வந்து கிட்டத்தட்ட 2 ஆட்சியுமே தான். ஆமா, 2 ஆட்சியும் தான். திமுக மட்டும் நீங்க குறை சொல்ல முடியாது. அதாவது அந்த அண்ணா திமுகவை குறை சொல்லி இவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. நாங்க அண்ணா திமுகவையும் சேர்த்து தான் சொல்றோம். அண்ணா திமுக 10 ஆண்டுகள் ஆட்சியும் சரி, இந்த 4000 கோடி செலவழிச்ச இந்த திராவிட மாடல் ஆட்சியும் தான் சொல்றோம். அந்த சிக்கராயபுரம் கல்குவாரியில தண்ணியை தேக்கி இருக்கலாம். அதே மாதிரி திரிசூலம் மலையில அந்த கல்குவாரியில இங்க சென்னையில தண்ணியை தேக்கி இருந்தால் இவ்வளவு தண்ணி ஊருக்குள்ள வந்திருக்காது. அது இந்த 4000 கோடி ரூபாயை முறையாக நீங்க கால்வாய் கட்டி இருந்தால் இந்த தண்ணி ஊருக்குள்ள தேங்கி இருக்காது. மறுபடியும் உங்ககிட்ட வாங்க, நான் தென் மாவட்டத்தில் உள்ளதை சொல்றேன். கண்டிப்பா நம்ம இடைவெளி பிறகு தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, ஆளுநருக்கான மரபை மீறி அரசியல் பேசுகிறாரா தமிழிசை சவுந்தரராஜன் என்ற தலைப்பில் விவாதித்து வருகிறோம். தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. ஜிஎஸ்டியை பொறுத்த அளவில் ஜிஎஸ்டியை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் ஒரு வரியில் சொல்லிடுறேன். என்ன வருமானம் வருகிறதோ ஜிஎஸ்டியில் வசூலாகிறதோ 100 ரூபா வருமானம் வந்தால் 50% உடனடியாக மாநில அரசாங்கத்திற்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. அந்த வரி பங்கீடு தான் அது வந்து ஒவ்வொரு திட்டத்துறைக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அதுதான் இப்போ 2 லட்சம் கோடி ரூபாய். அது வந்து இப்போ நிறைய கணக்குகள்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க. 2 லட்சம் கோடி ரூபா 2014 நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் இந்த 10 ஆண்டு காலத்தில் 2 கோடி ரூபா தமிழ்நாட்டிலிருந்து வசூலாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மாநில அரசாங்கம் கட்டுவதில்லை, வசூலாகிறது. அதில் வசூலாகிறது. அதில் வந்து ஏதோ வரியை பூராத்தையுமே மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அப்படி இல்லை. 50% மாநில அரசாங்கத்திற்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் திட்டங்கள் மூலமாக 2 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னா 5 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு மேல பல்வேறு திட்டங்கள்ல, அதாவது 11 மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு எல்லா திட்டங்களுக்கும் அதை விரிவா பேசணும்னா ஒரு நாளைக்கு பேசுவோம். அது எல்லாத்தையும் கணக்கு எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே இப்போ இந்த இதை பொறுத்தளவுல என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு சொன்னா பல ஆண்டுகளாக ஏரி குளங்களை சரி சார் இல்ல நான் ஓகே இப்ப நடந்துருச்சு சார் நடந்துருச்சு ஒரு நிமிஷம் அது நம்ம அப்புறம் அலசிக்கலாம். ஐயா நீங்க வந்து இல்ல நான் என்னுடைய கேள்விக்கு நீங்க சேர்த்து கூட பதில் சொல்லுங்க. ஓகே இப்போ வந்து ஏதோ நீங்க உங்க பாயிண்ட் படி அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலனே வச்சுக்கலாம். அப்ப வந்து இப்ப நடந்துருச்சு சார், இப்போ என்ன பண்ணலாம்? அதை ப்ளேம் பண்ணிட்டே உட்கார்ந்திருக்கலாமா? என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. மத்திய அரசு ஏதாவது நிதி கொடுத்தாங்கன்னா சார் சரி பண்ண முடியும். இல்லங்க, நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் சொல்லுங்க. அதாவது எல்லாரும் பேசும்போது நான் வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் சும்மா தான் இருந்தேன். சொல்லுங்க. அதாவது பல்வேறு திட்டங்கள் மூலமாக ஊராட்சி மன்றங்களுக்கு மத்திய அரசாங்கம் இன்னைக்கும் நிதி உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறது. சரி. ஆனா மாநில அரசாங்கங்களை பொறுத்த அளவில் அது 100 நாள் வேலை திட்டம் வந்து மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்தாலும் கூட அதை நிறைவேற்றுவது பூராவுமே மாநில அரசாங்கம் தான். ஏரி குளங்களை தென் மாவட்டங்கள் மாத்திரம் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் தூர்வாடுறது இல்ல ஏரி. அதனால என்ன இந்த மணல் திட்டு சேர்ந்து மேடாகி போகிறது. அதனால கொஞ்சம் மழை பெய்தாலே கூட அந்த ஏரி குளங்கள் நிரம்பியது போல ஒரு தோற்றத்தை அளிக்கின்றன. உண்மையான கொள்ளளவு வந்து அதிகமாக இருக்கும்.
ஆனால் இப்போ இது யாராவது கேட்கணும்னு தான் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் கேட்கணும் அல்லது முதலமைச்சரே கூட கேட்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து பேசுகிறேன். இந்த இப்போ கன்னடியங்கால் நம்ம ஊரில் இருந்து உங்கள் ஊருக்கு களக்காட்டுக்கு நாங்குநேரிக்கு ஒரு கால்வாயை வெட்டி கொண்டு போகிறாங்க. அப்பாவு அவர்களுடைய முயற்சியாலையும் பழைய கவர்மெண்ட் இருக்கிறதுனாலையும் அது செயல்பாட்டுக்கே வரல. செயல்பாட்டுக்கே வராமல் அந்த இடத்துல வந்து தண்ணியை திறந்து விட்டு அது களக்காடு நாங்குநேரி எல்லாம் மூழ்கி போச்சு. வெள்ளாங்குழியிலிருந்து கொண்டு போகிறாங்க. இந்த ஏரி குளங்களை கால்வாய்களை தூர்வாராதனால அது தாமிரபரணியிலேயே நீங்கள் பார்க்கலாம். அதாவது மேடு தட்டி போய் அதில் வந்து மரமெல்லாம் முளைச்சிருக்கும். ஒரு மரமெல்லாம் முளைச்சிருக்கும். அந்த புதர்கள் முளைச்சிருக்கும். அதையெல்லாம் ஆண்டுதோறும் அது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலேயோ அல்லது வேறு திட்டங்களின் மூலமா நீங்க தூர் எடுத்திருந்தீங்கன்னா இவ்வளவு சேதம் வந்திருக்காது. நீங்க இவ்வளவு சேதம் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் மழை பெய்தலையே பல குளங்கள் வந்து உடைக்கப்பட்டன. ஒண்ணு அதிகாரிகளால் உடைக்கப்பட்டன, பல ஊர்கள்ல மக்களால உடைக்கப்பட்டன. சரி சார், ஓகே, நீங்க சொன்ன பாயிண்ட் கேட்கணும். நீங்க சொன்ன பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. சரி, இப்போ வந்து வட மாநிலங்கள்ல குஜராத்லயோ அல்லது உத்தரப்பிரதேசிலேயோ நடக்கும் பொழுது உடனடியாக பிரதமர் அவர்களே வந்து நேரடியா போய் நிவாரண உதவியெல்லாம் கொடுக்கும்போது நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றாந்தை மனப்பான்மையோட பாக்குறீங்க. அதுதான் இப்ப குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு. 9 ஆண்டு காலம் கொஞ்சம் இருங்க, 9 ஆண்டு காலம் தான் நடக்குது. 4-5 ஆண்டு காலமாக அந்த டிசாஸ்டருக்கு குஜராத்திற்கு பணமே ஒதுக்கல. அது குஜராத்திற்கு ஒதுக்கப்பட்டது கூட கடந்த ஆண்டு ஒரு பெரிய சேதம் ஏற்பட்டது. அதற்கு தான் இன்னைக்கு வந்து பணம் வந்திருக்கு. இதை பொறுத்தளவில் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தளவில் நீங்க பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. மத்திய அரசாங்கம் தெளிவா சொல்லுகிறது, நீங்க வந்து ரேஷன் கார்டுகளுக்கு பணம் ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னா தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மாத்திரம் 6000 ரூபாய் நிதி உதவி கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நெல்லை மாவட்டத்திற்கும் தென்காசி மாவட்டத்திற்கும் குமரி மாவட்டத்திற்கும் 1000 ரூபாய் தான் ரேஷன் கார்டு அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த, அதாவது ஒன்றிய அரசு மக்கள் மனங்களோடு ஒன்றிய பாரத பேரரசு பணம் கொடுக்க தயாரா இருக்காங்க. நீங்க வந்து நேரடி டிரான்ஸ்ஃபர் இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு எப்படி வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுப்பது போல நீங்க அந்த போன் நம்பரை கொடுத்துருங்க, டேட்டாவை கொடுத்துட்டா நீங்க உரிமை தொகையிலேயே வந்து 1000 ரூபாய் போடும்போது மினிமம் பேலன்ஸ் எடுத்துட்டீங்க. அது வந்து அப்புறம் இந்த 6000 ரூபாயில மினிமம் பேலன்ஸ் சொல்ல வந்தேன். இல்ல, நீங்க பேங்கரா இருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு தனியார் பேங்கினுடைய மேனேஜரா இருந்தீங்கன்னு வச்சுங்க, அந்த விதிப்படி நடக்கும். அது வந்து ஏன் பணமா இருந்தாலும் சரிதான், அது விதிப்படி ஒரு 500 ரூபாய். சார் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க தயவு செய்து. நிறைய நேரம் பேசுங்க. இல்ல நிறைய நேரம் இல்ல, அவங்க அதாவது மத்திய அரசாங்கத்தை பொறுத்த அளவுல நீங்க வந்து பணம் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த நீங்க அந்த அப்படின்னு யார் சொல்லிருக்காங்க? நாங்க நீங்க ஏங்க அது உண்மையிலே நாங்க வங்கி கணக்குல போட்டா நாங்க டைரக்டா செலுத்துவோம், யாருமே இது வரைக்கும் சொல்லல. நீங்க தான் சொல்றீங்க. ஏற்கனவே கொடுத்த பணத்திற்கெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற வெள்ளை அறிக்கை கூட செய்யல. நீங்க வந்து நீங்க நிதி உதவி செய்யுங்கன்னு சொல்றீங்களா? நீங்க என்னத்துக்காக கேக்குறீங்க? ஏரி குளங்களை புதுசா வெட்ட போறீங்களா? சரி, அப்ப மத்திய குழு வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு போனாங்க? மத்திய குழு வந்து இங்க என்ன ஆய்வு பண்ணிட்டு போனாங்க? அந்த குழு அறிக்கை கொடுத்து அதுக்கு தான் ரூபாய் கேக்குறாங்க. பாதிப்பு நீங்க எதுக்கு கேக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் புரியல. எதுக்கு கேக்குறீங்கன்னா ஏரி குளம் வெட்ட போறீங்களா? ஏரி குளம் புதுசா வெட்ட போறீங்களா? முதல்ல பாதிக்கப்பட்ட நிவாரணம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக உதவி செய்வதற்கு பாரத பேரரசு தயாராக இருக்கிறது. ஓகே ஓகே, உங்க பாயிண்ட் டேக்கன் சார். சொல்றேன், இல்ல நீங்க அடுத்த சுற்றுல பேசலாம் சார். அவங்க பேசுறாங்க. மக்களை வந்து 20000 பேரை காப்பாத்துனது மாத்திரமல்ல, சரி, இந்த மாநில அமைச்சர் ஏரல்ல சிக்கிக்கிட்டார் அனிதா ராதாகிருஷ்ணன், அவரை மீட்டதும் கூட மத்திய நரேந்திர மோடி அவர்களுடைய மத்திய சார். இந்த மாதிரி வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து ஏரி குளங்கள் தூர் வாரலன்றாங்க. இன்னைக்கு வந்து தமிழிசை அவர்களும் அதே தான் சொல்றாங்க. கோரம்பள்ளம்ன்ற ஏரியில முதல்ல 12 கோடி ஒதுக்குனாங்க, அப்புறம் 10 கோடி ஒதுக்குனாங்க. அதை வச்சு குளத்தை வாரினாங்கன்னா இல்லை அந்த பணத்தை அவங்க வாரிட்டாங்களா அப்படின்னு ஓப்பனாவே அவங்களே அப்படிதான் கேட்டு மாதிரி குளங்களை ஏரிகளை வந்து தூர் வாரணுன்றதுல மாற்று கருத்து நமக்கு இல்லை. ஆனா இந்த நேரம் பேசுறது அது வந்து ரொம்ப தவறான பேசுறது. சொல்லுங்க, மக்கள் பாதிக்கப்பட்டு 30 பேர் செத்து இருக்கிறாங்க சார். அந்த ஒரு குடும்பம் தண்ணியில சிக்கிக்கிற மக்கள் உன்ன தரைக்கு வரலன்றது எங்களுடைய வாதம்.
நீங்க என்ன சொல்றீங்க தூர் வாரணும் வாதம்ன்றீங்களா? நம்ம உயிரை காப்பாத்தல சொல்றது எங்க சொல்லுங்க, வாதம்? என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. பணம் இன்னும் 10,000 கோடி கொடுக்க மத்திய அரசாங்கம் தயாரா இப்ப நான் என்ன இருக்கு. சொல்றேன்னா, நீங்க மக்கள் மனங்கள்ல இருங்க. ஒன்றாத அரசு இந்த சார் மாநில நீங்க அரசு சொல்றதை என்ன செய்ய ஏத்துக்கணும் போறீங்க? சார். தூர் வாரணுன்றது சரிதான் சார், அதுல மாற்று கருத்து கிடையாதுன்னு சொல்லியாச்சு. சரி, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஐஎம்டி வந்து சரி இந்தியன் மெட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை தமிழக வானிலை ஆய்வு மையம் சரியான தகவல் வரல. இது சம்பவம் நடந்து 7 நாள் ஆச்சு, இன்னுமே வந்து இன்னும் ஃபுல் ரெக்கவர் ஆகல தூத்துக்குடி மாவட்டம். அதான் சார், அதுக்கான ஃபோர்ஸ் எல்லாமே சென்னையிலேருந்தே போயிருக்காங்க ஆட்கள்லாம். மாநகராட்சி சார்ந்தவங்க, மற்ற உயரதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர், ஒட்டுமொத்த டீமும் போயிட்டு அங்கே தானே சார் இறங்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் வெளிப்படையாக டெய்லி எல்லா செய்தித்தாள்லையும் வந்து இருக்குது, தொலைக்காட்சியில் உங்கள் தொலைக்காட்சியில் வந்து இருக்கு, நேராக அங்கே இருக்கிறாங்க, களத்தில் நிற்கிறாங்க சொல்றீங்க. அதுக்கு மேலே என்ன செய்யலாம்னு நீங்கள் சொல்லுங்கன்ற நான் அதுக்கு மேலே என்ன செய்யலாம்? இப்போ மக்கள் போயிட்டு அங்கே பாதுகாக்கிறதுக்கு போயிருக்காரு அமைச்சர் மட்டும் ஒரு ஆள் தான், அவர் கூட போகிறதுக்கு 5 ஆள் அதிகாரி போகிறாங்க, அவங்களால ஃபோர்ஸ் போகுது. இது ஒரு ஆளை பிடிச்சிக்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்க ஒத்தால கேட்டா என்ன சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒரு ஆள் ஒரு மனிதன் தானங்க, அந்த மனித தன்மையிலிருந்து மாறி நீங்க வேறு விதம் பேசுறீங்களா ஏன்னு கேட்கறேன். அதுக்கு தண்ணியில சிக்கிங்கிற மக்களை முதல்ல காப்பாற்றணும். காப்பாத்துற வேலையை தான் மத்திய படை செய்யுது. அதான் சொல்றேன், அது மத்திய படை செய்யுது. தரைக்கு இட்டு வந்து விட்டாங்கன்னா அவங்களுக்கு உணவு இல்ல, தங்குவதற்கு இடம் இல்ல, அதுக்கான இடத்த பண்ணணும். நீங்க நிதி கொடுங்கன்னு சொன்னா அதை விட்டுட்டு வேற கதை நீங்க பேசுறீங்க. இப்ப நிதி மதிவானன் சார் பேசுறது நீங்க பேசும்போது அந்த நிதி தான் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றத பத்தியான விஷயங்கள் பத்தி நம்ம நிர்மலா சீதாராமன் அதை கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க மக்களுக்கு, அதுக்கான பதில் இல்ல. வேலை செய்யறான்னு சொன்னா கூட அவனுக்கு கூலி தரணும்ல, அந்த கூலிக்கு பணம் எங்க போறது? சரி சார், சரி, அந்த கூலிக்கு எங்க போறது? இவர் சார் சொன்னாங்க இப்போ 100 ரூபாய் நாங்க வந்து நீங்க வரி கட்டினா கூட அதுல 50 விழுக்காடு வந்து நாங்க உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்றாரு. 50 விழுக்காடு தான் கொடுக்கணும்னு சொல்றாரு. நம்ம வீட்டு பணத்திலேயே நாம திருப்பி கேட்கறதுல சரி சரி மத்திய அரசு அப்ப சொல்லுங்க, மாவட்டங்களுடைய பணம் தான் மாநில அரசாங்கத்தோட. தொடர்ந்து பேசலாம் ராமன் சார். நான் ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன் சார். நான் என்னுடைய கிராமத்துல சூனாம்பேடு கிராமத்துல ஷெயிரு தொகுதியில் இருக்கிற ஏரி, பெரிய ஏரி எங்க கிராமத்திலே இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தூர் வந்தாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் தூர் வரல. விடுதலை சிறுத்தைகள் ஆதரவோட அதிமுகவும் திமுகவும் இருந்தாங்க. என்னைக்காவது போராட்டம் நடத்தி இருக்காங்களா? தொடர்ந்து பேசலாம். அதுக்கான பொதுப்பணித்துறை அமைச்சரை பார்த்து நாங்க மனு கொடுத்திருக்கிறோம். அங்க தூர் ராமன் சார், அதாவது இப்போ தேர்தலில் போட்டியிடுவதற்காக தான் தமிழிசை சவுந்தரராஜன் இது போன்ற ஒரு ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சேகர் பாபு அவர்கள் குற்றம் சுமத்துறார். ஆளுநர் அவர் வந்து சொந்த ஊராக இருந்தாலுமே கூட ஒரு ஆளுநராக அவர் பேசவில்லை அப்படின்றத குற்றச்சாட்டா இருக்கு. சார், ஜனநாயக நாட்டுல யாரும் தேர்தல நிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்குது. அதுக்காக தான் ஜனநாயகம் நம்ம சுதந்திரம் வாங்கினதுங்க. சரி, சேகர் பாபு அவர்கள் வந்து திமுக அரசை தூத்துக்குடி நிலவரத்தை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னவுடன் தூத்துக்குடியிலிருந்து உள்ள ஆளுங்கட்சியை சேர்ந்த அரசியல் பிரமுகர்களில் ஏற்பாட்டால் சேகர் பாபுடைய டைரக்ஷன் செய்து நீங்கள் இப்படி பேசுங்கள் என்று அழுத்தம் கொடுத்துதான் அந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பேசல. என்ன பேசுள்ளார்? ஏற்கனவே நீங்க தேர்தல் நின்று தோத்துட்டீங்க, மீண்டும் நீங்க தேர்தலில் நின்றுட்டீங்களா நீங்க தோல்வியை தான் மக்கள் பரிசாக கொடுப்பாங்க என்ன சொல்றாங்க. ரைட், ஓகே, அவரு சொன்னதாகவே இருக்கட்டும். ஆனால் சேகரபாபு போர்கள் வந்து ஆட்சி மாறு சீசன் பக்தி போல், அதாவது சீசன் பக்தியாகவும் நிறமாறும் பச்சோந்தியாகவும் போல் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் கிடையலையே. கடந்த கால அதிமுக ஆட்சியில் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் காலமான பிறகு எடப்பாடி அண்ணன் பழனிசாமி உள்ள 4 ஆண்டுகள் அமைச்சரவையில் சேகர் பாபு திமுக மாவட்டத்தில் இருந்து கொண்டு சென்னை மாவட்டத்தில், குறிப்பாக வட சென்னை மாவட்டத்தில் சென்னை மாநகராட்சியில் என்னதெல்லாம் தரினத்தாளம் போட்டார், தரின வித்தை போட்டார் என்பதும் நாடு இதெல்லாம் வந்து தப்பு. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க. இப்போ இன்னைக்கு என்ன கரண்ட்ல இன்னைக்கு மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அதை சொல்லுங்க. நீங்க 83 வெள்ளம் வந்துச்சு, 72 வெள்ளம் வந்துச்சு, அதெல்லாம் சொல்லுவீங்களா? இது வந்து அவர்கள் சொல்வது அவருடைய சொந்த வார்த்தை அல்ல. அது தூத்துக்குடியில் கரண்ட்ல இருக்கக்கூடிய அறிவாளத்தை சேர்ந்த முக்கியமான அரசியல் தலைவர் ஒருவர் சொல்லிதான்
சேகர்பாபு பேசுகின்றார். ஆகவே இதனால் ஆளுநர் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. தென் மாவட்ட மக்களுடைய மனநிலை, தென் மாவட்ட மக்களுடைய மனசாட்சி, அங்குள்ள நிலைப்பாடு என்ன என்பதை மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே தான் அங்கு உள்ள நிலைப்பாடு அரசியல் சூழ்நிலை எடுத்துக்கொண்டால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசிய வார்த்தை மண்ணின் மைந்தன் என்ற அடிப்படையில் சொல்லியுள்ளார். இதெல்லாம் அறநிலையத்துறை அமைச்சருக்கு தெரியாது. அறநிலையத்துறை அமைச்சர் இன்று முதலமைச்சருக்கு தெரியுமா? சென்னை மாநகராட்சியில் அவர் யார் மேயர் என்று சொல்வாரா? சென்னை மாநகராட்சியில் மேயர் என்பது மக்கள் நினைப்பது மேயர் வேறு. இவர்தான் நிர்வாகம் செய்கின்றார். இவர்தான் சிஎம்டி நிர்வாகம் செய்கின்றார். போற போக்குல நீங்க பாட்டுக்கு அலிகேஷன்ஸ் அள்ளி தெளிச்சிட்டு போக கூடாது. ஆதாரம் இல்லாம நீங்க பேசக்கூடாது. ராமன் சார், ராமன் சார், இல்ல 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 நீங்க போற போக்குல இந்த மாதிரி வந்து குற்றச்சாட்டுகளை தெரிவிக்க அனுமதிக்க முடியாது. இல்ல இல்ல ராமன் சார், இல்ல இல்ல அந்த மாதிரி போற போக்குல நீங்க அலிகேஷன் சொல்லக்கூடாது. ஓகே சார், ஓகே, ஒரே நிமிஷம். திரு மதிவாணன் சார், ஓகே ஓகே, சரி சரி, ஒரு நிமிஷம். ஓகே ராமன் சார், நான் வரேன் மறுபடியும் வரேன். ஆளுநர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அப்ப தமிழ்நாட்டுடைய பிரச்சனை அவர் தமிழ்நாடு பிரச்சனை பேசுறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நிதி கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தை ஏதாவது நடத்திருக்காங்களா? அதை பத்தி நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. குறை சொல்றதற்கு தான் முன்னாடி வராங்களா ஆளுநர்? திராவிட கட்சிகள் ஜாதியை வைத்தும் மதத்தை வைத்தும் அரசியல் செய்து மக்களிடையே வாழ்வாதாரத்தை கடந்த 30 சரி சரி சரி, தொடர்ந்து பேசலாம் திரு மதிவாணன் சார். நீங்க மக்கள் சுழலா துயரத்தை ஆளுநர் அறிந்து ஓகே 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 தான் மேதகு ஆளுநர் அவர்கள் உண்மை நிலையத்தை சொல்லும்போது மதிவாணன் சார் அதுக்கான பதில் சொல்லுங்க. மதிவாணன் சார், இல்ல நீங்க சொல்றீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஆரஞ்சு அலர்ட்னா எவ்வளவு, ரெட் அலர்ட்னா எவ்வளவுன்னு சொல்லி. அது ரெட் அலர்ட்ல நீங்க சொன்ன மாதிரி பார்க்கும்போது 204 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யும் 24 மணி நேரத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. அது எவ்வளவு அப்படின்றது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடணும் இல்லையா? நம்ம வானிலை ஆய்வு மையத்தை குறை சொல்றது எந்த வகையில் நியாயம்? இல்ல அவரு என்ன பேசினார், ராமன் என்ன பேசினார் எனக்கு சுத்தமா புரியல. ஆனா நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லணும் முதல்ல. சரி, ராமன் சார் என்ன சொல்றாருன்னா சேகர் பாபு அவர்கள் தான் இங்க மேயரா செயல்படுறாரு அந்த மாதிரி சொல்றாரு. அவர் ரெட் அலர்ட் வரும்னு சொன்னாங்கன்னு எனக்கு முதல்ல தெரியல. அவங்க சொன்னது 17ஆம் தேதி தான் சொன்னாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அப்படி அவங்க 12ஆம் தேதி சொல்லி இருந்தா ஸ்ரீவைகுண்டத்துல ட்ரெயின் எப்படி மாட்டுச்சு? அப்ப ரயில்வே துறை யாருக்கிட்ட இருக்கு? மத்திய அரசு ரயில்வே துறை இருக்கு. ஆமா. அப்ப ரயில்வே துறை கிட்டே நீங்க தகவல் பரிமாறலையா? எங்க கிட்டே இருக்கு ரயில்வே துறை. சரி, அதுல பேசஞ்சர்லாம் நீங்க எப்படி வெளியே மீட்டீங்க? அது ராணுவத்துல இருந்து ஹெலிகாப்டர் அனுப்பிச்சீங்களா? கொஞ்சம் ராமன் பேசும்போதும் ராமநாதன் பேசும்போது மத்திய அரசு மீட்டது மத்திய அரசு, ஆளுநர் அவர்கள் தான் மேற்கொண்டார்கள். தவிர்த்து அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில்வே பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் பயணிகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டது அவர்களை மத்திய அரசு. கொஞ்சம் அமைதியா இருங்க சார், அவரோட கருத்தை பேசி முடியும். நீங்க பேசும்போது அமைதியா இருந்தாங்க ராமன் சார். சரி ராமன் சார், எல்லாருக்குமே தெரியும். சரி சரி சரி, ஓகே. எதற்கு இதற்கு லாபம் பார்க்க பார்க்கின்றீர்கள்? ராமன் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. சார் சொல்லுங்க சார், தொடர்ந்து பேசுங்க மதிவாணன் சார். ராமன், நீங்க வளரும் போது எவ்வளவு அமைதியா இருந்த நானு. நீங்க வளர்னது எதுக்காக நான் குறுக்கிட்டேனா சார்? இல்ல அந்த வார்த்தை வேணும், வளர்ன்றதெல்லாம் வேண்டாம் மதிவாணன் சார். அவங்க பேசும்போது சொல்லுங்க. உங்களுக்கு தயவு செஞ்சு பொதுவெளியில எப்படி பேசணும் ஒரு நாகரிகத்தோட பேசுங்க. இந்த மாதிரி வளராதீங்க. அதாவது நிர்மலா சீதாராமன் ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க ராணுவத்தை அமைச்சோம், கப்பல் படை அமைச்சோம், கலரோட காவல்படை அமைச்சிருக்கோம், ஏர்போர்ஸ் அமைச்சர் பேசுறாங்க. நாங்க என்ன கேக்குறேன், அவங்கதான் சொல்றேன். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. மொத்தம் மீட்டர் மக்கள் 42,290 பேரை மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்த்து மீட்ட மக்கள். அதுல ராணுவம் எல்லாம் சேர்த்து மீட்டது 5049 பேரு. சரிங்களா? அவங்க சொன்னது, நான் சொன்னது இல்ல. அப்படி சொல்லலாம். 240 பேரை மீட்டது யாரு? மாநில அரசு தான் மீட்டிருக்கு அப்படின்னு சொன்னதும் அதே நிர்மலா தான். சார், நான் என்ன கேக்குறேன்னா, ஒன்றிய பேரிடர் குழு பார்த்தாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க? மாநில அரசு சிறப்பா செயல்பட்டது, இல்லைன்னா இது பேராபத்துல போய் முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னது யாரு? மத்திய குழு, ஒன்றிய அரசோட பேரிடர் குழு தானே. இப்ப உங்க பேரிடர் குழு சொல்றதுக்கே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 10,000 பேர் மீட்டாருன்றாரு. 10,000 பேர் மீட்டா நிர்மலா சீதாராமனே சொல்லலையே. நீங்களும் ஒரு ஃபிகர் சொல்றீங்க. எங்க இருந்து சொல்றீங்க?
பொதுவெளியில எப்படி பொய்யாடுதான் சொல்லிட்டு இருப்பீங்களா நீங்களா? இல்லங்க, இந்த உண்மையை பேச 42,000 பேர் மாட்டீங்களா? நீங்க கணக்கு ஒரு சொல்றீங்க, நிமிஷம் அத்தனையுமே நீங்க மத்திய யாரு குழு பேசும்போது அமைதியா தான் மீட்டதாங்க. நீங்க தயவு செஞ்சு திரும்ப சொல்றேன், மழை வெள்ளத்துல அரசியல் பண்ண நாங்க தயாரா இல்ல, மக்களுக்கு உதவி பண்ணதான் நாங்க தயாரா இருக்கோம். சரி, நீங்க 10,000 பேர் 20,000 பேர் எப்படி ஓடுறீங்க? ஒன்றிய அமைச்சரே 5,000 பேர் சொல்றாங்க, நீங்க 10,000 பேர் சொல்றீங்க. 42,000ங்க, 42,000 பேரையும் மீட்டது மத்திய ராணுவம் தான். இத பாருங்க, ஒரு நிமிஷம் தெளிவா, 42,209 பேரு அவங்க பிரஸ் போயிட்டு அவங்க வீடியோ போய் பாருங்க சார், சும்மா வளராதீங்க சார் தயவு உட்கார்ந்து. மாநில அரசோ ஒன்றிய அரசு சேர்ந்து வார்த்தைகளை அதுல ராணுவமும் விமானப்படையும் கப்பல் படையும் சேர்ந்து மீட்டது 5,040 பேர் சொல்றாங்க, நீங்க 10,000 பேர் சொல்றீங்க. ரெண்டாவது, ஆளுநர் தமிழிசை ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டா மோடி கிட்ட போய் பேசுங்க, நிர்மலா சீதாராமன் கிட்ட போய் பேசுங்க. இந்த மாநிலம் இவ்வளவு பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு, நிதி கொடுங்க, மக்களோட நம்ம நிற்போம் சார். நான் என்ன கேக்குறேன், ஒரே வார்த்தை சார், திரும்பவும் அதே தான் சார் சொல்றேன். எங்களுடைய பாக்கெட்டுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு, 200 ரூபாய் கொடுக்கறதுக்கு, 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு இவ்வளவு கணக்கு பாக்குறீங்கல்ல. கார்பரேட் டாக்ஸ் சொல்லிட்டு 30% இருந்து 22% குறைச்சு வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி கார்பரேட்ல வாழ வைக்கிறீங்கல்ல, இது எந்த வகையில நியாயம்? நான் திரும்ப கேக்குறேன். அதே மாதிரி அண்ணா சொன்னார், கார்ப்பரேட் டாக்ஸை பொறுத்தளவுல 20% அப்படின்னு சொன்னா 5% மறுமுதலீடு செய்ய வேண்டும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் செய்தால் வேலை சரி, நான் வரேன் சார், வெளியில பேசுறாங்க, ஒரே நிமிஷம் அமைதியா. ஓகே மதிவன், லாபத்துக்காக இல்ல, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட வரும்போது சொல்லுங்க. சொன்னா பதறுவீங்களா? சொல்லுங்க சார். கொஞ்சம் ஒரு அமைதியா இருங்க. அமைதியா இருக்காங்க சார். நீங்க உங்க நிறைவு கருத்தையும் சேர்த்தே பதிவு பண்ணுங்க மதிவானன் சார். அண்ணன் சேகர் பாபு அண்ணன் என்ன சொன்னாரு? அரசியல் ஏன் பண்றீங்க இதுல? உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? உண்மையை பேசுங்க. அரசியல் பண்ணல சார், மக்களுடைய நிலைப்பாடு சொல்லும் போது உங்களுக்கு ஏன் அதுல சொல்லுங்க. அதுல அம்மையார் மக்களுடைய நிலைப்பாடு, ஆமா, மக்களுடைய கருத்து சொல்லுங்க, மக்களுடைய மனதுக்கு என்ன சொல்லுங்க, அது பேசக்கூடாதா? ஒரு நிமிஷம் பேசுறது கேளுங்களா ராமன், ஒரு நிமிஷம் பேசுறது கேளுங்க. இது வரைக்கும் பாண்டிச்சேரியில இருந்து தூத்துக்குடி வர்றதுக்கு அந்த அம்மாவுக்கு என்ன பிளைட் இல்லை, எத்தனை நாளா பாதை இல்லையா? உங்க ஊர் தானே, சரி, நேரம் குறைவா இருக்கு ராமன் சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. ராமன் சார் பேசி முடிக்கட்டும், மதிவானன் சார் பேசி முடிக்கட்டும், ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கு. நான் வரேன் சார். மதிவானன் சார், உங்க நிறைவு கருத்தை நீங்க சேர்த்தே பதிவு பண்ணுங்க, நேரம் குறைவா இருக்கு. சரிங்களா? நீங்க இப்ப இவர் மதிவானன் சார், உங்க நிறைவான கருத்தை நீங்க சேர்த்தே பதிவு பண்ணிருங்க. ஒரு நிமிஷம் சார். மாரி செல்வராஜ் உடனே கடைக்கு வந்தாரு, எதுக்கு வந்தாரு? அது அவரோட ஊரு, அவங்க அப்பாவை பாக்கணும்னு வராருல. இன்னைக்கு சொல்றீங்களா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எங்க மருமகள் அப்படின்னு சொல்லி, எங்க போயிருந்தாங்க இந்த மருமகள் இவ்வளவு நாளா? ஏன் பேச மாட்டீங்க இத்தனை நாளா? சரி சார், வாங்க பேசுங்க, நிதி வாங்கி கொடுங்க, மக்களோட துணை நில்லுங்க. சரி, அதுதானே கேக்குறோம். ஓகே சார், நன்றி. பண்ணா அப்புறம் நாங்க பேச வேண்டியது இருக்குமே, நாங்க பேசினா போய் சொல்லிட்டு போறீங்க பொதுவெளியில. சரி சார், நன்றி சார், நன்றி. அறநிலையத்துறை சார்பா இது வரைக்கும் 5,500 கோடி சொத்து மீட்டு இருக்கோம், 6,500 ஏக்கர் நிலத்தை மீட்டு இருக்கோம், 2,000 கோயில் மேல குடமுழக்கு பண்ணிருக்கோம். சரி, ஒரு கால பூஜை வழி இல்லாத கோயிலுங்களுக்கு தமிழ்நாடு அரசு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து. ஓகே சார், அது நம்ம பேசலாம் சார் இன்னொரு சந்தர்ப்பத்துல. ரொம்ப நன்றி. பேசுறது கேளுங்க சார். நீங்க சொல்லி விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், அறநிலையத்துறை பத்தி நம்ம வேற விவாதத்துல பேசலாம், நேரம் குறைவா இருக்கு. இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய நேரம் பேசினாரு, என்ன பேசுறாரு தெரியல, எல்லாத்தையும் அலோ பண்ணீங்கல்ல, அலோ பண்ண மாட்டீங்க சார். சொல்லுங்க, நிறைவு கருத்தையும் சேர்த்து பதிவு பண்ணுங்கன்ற நேரம் குறைவா இருக்கு சார். சொல்றேன் சார், பிஜேபி பண்ண நினைக்கிறாங்க. இல்ல பிஜேபி 2.7% ஓட்டு வாங்குனீங்க. இருங்க, உங்களுக்கு மொத்தமா இருக்குது. சரி, நன்றி. திரு ராமன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. மக்கள் வீட்டுக்கு அனுப்பதான் போறாங்க. சரி, ஓகே, நன்றி மதிவானன் சார். ராமன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. ஓகே மதிவானன் சார், வேற சந்தர்ப்பத்தில் விவாதிக்கலாம், நேரம் இல்லை. ராமன் சார், உங்க நிறைவு கருத்து சுருக்கமா. அதாவது மேதக ஆளுநர் தூத்துக்குடி கலெக்டர் இரவு அன்னைக்கு 17ஆம் தேதி நைட்டு போன் போட்டு எல்லாரும் அப்புறப்படுத்துன்னு சொல்றாங்க. சரி, அப்புறப்படுத்துன்னு சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு எங்க தங்க வைப்பீங்க, எப்படி சாப்பாடு போடுவீங்க? அப்ப கலெக்டர் அப்ப மக்களை என்ன ஆடு மாடு மாதிரி தலைப்பு தொடர்பா அவங்க நிறைவு கருத்து சொல்லுங்க சார். அரசு இப்போ தமிழிசை அவர்கள் அரசியல் பேசியிருக்காங்க.
அப்படின்னு தான் சொல்லப்படுது. இல்லை, தமிழிசை வந்து அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தான் இது போன்று பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் செயல்படுறாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. உங்களுடைய நிறைவு பார்வை. திமுகவுக்கு சார் அவங்க சொல்லதான் சார் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவர்கள் சொல்லத்தான் செய்வார்கள். பாஜக மீது வீண் பழியை போட்டு தப்பிக்கலாம் நினைத்தார்கள். இதை தக்க நேரத்தில் பல்லடி கொடுத்தது பாஜக. ஆகவே நாளை வந்து கண்டிப்பாக மத்திய அமைச்சர் நன்றி 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 ராமன் சார். நன்றி சார். பகலவன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. நன்றி நன்றி சார். அதாவது நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போனது வந்து அவங்க ஊருக்காருங்க, அவங்க மருமகங்க, அவங்க தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் அவங்களுக்கு சொந்தக்கார உறவினர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் போனாங்க. அவங்க வந்து ஒரு ஆளுநராக போகலை, அந்த மண்ணின் மைந்தனாக போனாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். இதுக்கு முன்பு வெள்ளம் வந்து தண்ணீர் கொட்டிக்கினே இருக்கும்போது அந்த திரைப்பட இயக்குனர் அன்பு தம்பி மாரி செல்வராஜ் அந்த களத்தில் நின்று லுங்கி கட்டிக்கின்னு மக்களாக களத்தில் நின்றும்போது மாரி செல்வராஜ் எதுக்கு அங்கே போனார்? அப்புறம் அவர் திரைப்படம் எடுத்திருந்தாரு, உதயநிதி அவர் கூட படத்தில் நடிச்சிருந்தாரு. அதுக்காக வந்து அவர் தொலைபேசியில் ஒரு நெருக்கம் ஏற்படுது. அரசு சார்ந்து வந்து ஏதாவது கிடைக்க மக்களை விரைவாக காப்பாற்றிடுவாங்க. அமைச்சரா இவர் என்ன மந்திரியா இவர் என்ன அதுவா அப்படின்ற பார்வை எது காட்டுது? தமிழிசை அவர்கள் நெருக்கமாக இருக்கவங்கள கூப்பிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்குமோ அதை செய்யறதுக்கான வழியை செய்யணுன்றதான் உங்க பாயிண்ட். அவங்க பாருங்க, மாரி செல்வராஜ் செஞ்சதை கூட வந்து தமிழிசை செய்யலாம் அப்படின்றது குற்றச்சாட்டு. இவராட்சி அமைச்சர் வாங்க களத்துக்கு நேரடியான்னு சொன்னாரு. நீங்க என்ன பண்ணிக்கலாம்? எங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை விட்டுட்டு வெறுமனே குற்றச்சாட்டு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்கன்றத அவங்க பாயிண்ட். நன்றி நன்றி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி, எல்லாமே அந்த களத்துல நின்னாங்க, அவ்வளவு உதவி செஞ்சாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் பதிவு வேணும்னா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவ்வளவு உதவிகளையும் செஞ்சார். உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் பதிவை வைத்து நம்ம பேசணும்னா ஆளுநருக்கான மரபை மீறி அரசியல் செய்கிறாரா தமிழிசை? அதற்கு மட்டும் மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் எங்க போனாருன்னு நீங்க இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், அங்க போய் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அந்த என்டி கூட்டணிக்கு போனீங்க. அவங்க அத பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். இப்ப தமிழிசை அவர்கள் ஆட்சி, அதாவது தேர்தலில் போட்டியிடுவதற்காக தான் இந்த மாதிரியான ஸ்டண்ட்ஸ் செய்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. அவங்க தேர்தலில் போட்டியிடணும்னா போட்டியிடுவாங்க. இன்னைக்கு உள்ள நிலையை பேசணும். நாளைக்கு போட்டியிடுவாங்க, ஜனாதிபதி தேர்தலுக்கு கூட போட்டியிடுவாங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடுவாங்க அல்லது வேற பதவிக்கு கூட போட்டியிடுவாங்க. இன்னைக்கு வந்து மக்களுடைய குரலாக அவர்கள் ஒலிக்கிறார் அப்படின்னு சொன்னா தமிழ் அங்க தென் மாவட்டத்து மக்கள் இன்னைக்கு வந்து அவரை வரவேற்கிறார்கள். ஆடு மாடு இறந்ததுக்கு நிதி உதவி கொடுக்கிற தென்காசி குமரி அதான் மத்திய அரசு வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் பணம் வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்க. அது இதற்கு முன்னால கொடுத்த பணத்தெல்லாம் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க எம்ஜிஆரையே கணக்கு கேட்டதுனால என்ன பாடு நீங்க வரலாறுக்கு போதீங்க சார். எம்ஜிஆரையே பல தடவை பேசிட்டோம். இப்போ எல்லா மாநிலத்திலும் வெள்ளை அறிக்கை கேட்டுதான். ஓகே 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 இல்ல ஒரே நிமிஷம். நன்றி நன்றி நன்றி. இல்ல நம்ம என்ன எல்லா மாநிலத்திலும் வெள்ளை அறிக்கை கேட்டு தான் ரூபா கொடுக்குறோம் அப்படி இல்லையா? பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படி கொடுக்கறது இல்ல. ஓகே, நம்ம பேசலாம், வேற விவாதத்துல பேசலாம். சரி, அப்படி கணக்கு கொடுத்தா நம்ம அவசர காலத்துல பணம் கேட்க முடியுமான்னு தெரியல. அவசரத்துல மக்களுக்கு உதவுறதுக்கு பணத்தை கொடுக்கணும். அது இந்த நேரத்துல கணக்கு கேட்கறது. சரி, நன்றி நன்றி. சரி, கண்டிப்பா கண்டிப்பா. சரி சரி, அதெல்லாம் அதிமுக காலத்துல உள்ளது. நன்றி 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 சார். நன்றி. அரசாங்கம் தொடர்ச்சியானது. ஓகே ஓகே ஓகே. வேற விவாதத்துல நம்ம கண்டிப்பா பேசலாம். நேயர்களே, இந்த விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாதத்தில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.